ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகவ் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மா அப்பா படத்து முன்னாடி நின்றுட்டு அழுதுட்ருக்காரு. அவளோட பிறந்த நாள் அதுவுமா அவளுக்கு விஷ் பண்ணாது எனக்கேமா பாரமாக இருக்குது, ஒருவேளை அவளை முன்னாடி காதலிச்சதுனால தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மட்டும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாமல் இருந்தால் அவளை எப்படி நான் வச்சு கொண்டாடி இருப்பேன் தெரியுமாமா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு மார்னிங் அபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்து அனு, என்ன அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், ராக்கி பாய் என்ன கிஃப்ட்லாம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அனு, ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அபி ரொம்ப சந்தோஷம் தடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனு. அதுக்கப்புறமா ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அபியை பார்க்க வராங்க. இந்தாங்க அபி, இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என்ன குட்டி பாஸ் இது என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, உங்களுக்கு பிடிச்சது தான் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரித்து பார்க்கும்போது முருகரோட சிலை இருக்குது. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே குட்டி பாஸ், இந்த சிலை எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அதுவா, நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே முருகர் பக்தர். அது இல்லாமல் அவங்க கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதன் மூலிமா ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றாரு. ஓ அப்பா அவர் இன்வைட் பண்ணி கொடுத்த கிஃப்ட் தானோ இது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாஸ் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் அபி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்கிறாங்க. கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் பயங்கர கடுப்பாகி போகிறாங்க. அபி, என்ன இது, இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்கானே, இந்த கிஃப்ட் நமக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரோ அப்படின்ற ஆசையில் அவரை பற்றி நம்ம நல்ல விதமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த ஜெயிலர் ஏன் தான் இப்படி இருக்காரோ, எப்படி தான் இப்படி வாய் கூசாமல் இப்படி போய் சொல்லியிருக்காரு, உடனே போய் கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவத்தோட ராகவ் பார்க்க போகிறாங்க. அபி, உன் மனசில் என்ன ஏன் நினச்சிட்டு இருக்க, இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அபி, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பேசுகிறேன்னா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, உடனே வந்து கேட்குறாங்க, இந்த முருகர் சிலையை நீங்கள் எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சியாக பார்க்க, என்ன பார்க்குறீங்க அப்படி, முருகர் சிலையை உங்களுக்கு கிஃப்டாக வந்ததை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட இதுவாகவே இல்லையா, ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள், இதுக்கு நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன, இப்போது அது ஒரு கிஃப்டாக வந்தது, நானும் ஒன்றும் கொடுக்கலையே, அக்கா சொன்னாங்க அதனால் கொடுத்தேன், சரி நீயும் வந்து சந்தோஷப்பட்ட, நானும் அதனால் அப்படியே விட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணணுன்ற அப்படின்றாரு ராகவும். யோ நீ என்னையே நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் நீ என்கிட்ட பதில் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. என்ன பண்ணணுன்ற, உனக்கு விஷ் பண்ணாதது என்னோட தப்பு இல்லை, எனக்கு உனக்கு விஷ் பண்ணணும்னு தோணலை, அதை ஏன் தோணலை, அப்படியே 8 மாதத்தில் இந்த வீட்டை விட்டு போக போகிறதா ஒரு ஃப்ரெண்டாக கூட நினச்சி ஒரு விஷ் பண்ணணும்னு உனக்கு தோணலையா, என்னையா மனுஷன் நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 12 மணிலேருந்து நீ விஷ் பண்ண மாட்டியா, வாழ்த்து சொல்ல மாட்டியா, ஒவ்வொரு நிமிடமும் வந்து நான் வெயிட் பண்ணிட்டேன் தெரியுமா, ஆனால் இதெல்லாம் என்னோட தப்பு தான், உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லை ஜெயிலர் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. பண்ண காரியம் அப்படி, அதனால் உனக்கு என்னால் விஷ் பண்ணலாம் முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையா தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணா சொல்லு என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அபி, நீயே நினச்சி பாரு, நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீயே வந்து திங்க் பண்ணி பாருன்றாங்க ராகவ். சொல்லிட்டு போனதும் வந்து ரொம்பவே தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்காங்க. அபி, என்னதான் தப்பு பண்ண, இவன் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதான் ராகவ் தூங்குற டைமில் திரும்ப அந்த டைரி எடுத்து படிக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் எழுந்துக்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, தூங்கினதுக்கு அப்புறமா திரும்ப எடுத்து டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மதுவை பற்றி. மதுவை வந்து உருகி லவ் பண்ண விஷயம் வந்து தெரிய வருது. இதனால தான் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளியும் அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க அபி. இதுக்கப்புறமா அபி வந்து மதுவை பற்றின விஷயத்த வந்து ராகவ் கிட்ட கேட்குறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.